இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வர இயக்குநர்களுக்கெல்லாம் 50 கோடி கொடுக்குறீங்க. இப்போ நெல்சனுக்கும் பெரிய சம்பளம் கொடுக்கப்படுது ஜெயிலர் 2ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூலியில் வந்து ரஜினி படத்தை இயக்குனதுக்கு லோகேஷ் கனகராஜுக்கு 50 கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற படத்தை லோகேஷ் தான் முதல்ல இயக்குறதா இருந்துச்சு. அதுக்கு 100 கோடி சம்பளம் பேசியிருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் பண்ண இயக்குநர்களுக்கே 50 கோடி 100 கோடின்னு சம்பளம் பேசும்போது 35 ஆண்டுகளாக 40 படங்களுக்கு மேலே வெற்றி படங்கள் கொடுத்த எனக்கு அந்த குவாலிட்டி இல்லையா, எனக்கு அந்த சம்பளம் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் வந்து சுந்தர் சிக்கு இருந்திருக்கு. இந்த சம்பள பேச்சுவார்த்தையிலேயே சில கொஞ்சம் மனக்கசப்பு இருந்திருக்கு. அது அடுத்தபடியாக ரஜினிக்கு அப்போ அந்த சம்பள பேச்சுவார்த்தையும் போது சுந்தர் சி வந்து குஷ்புட்ட கேட்டுக்காரு. என்னன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி சம்பளம் சொல்கிறாங்களே அப்படின்னும் போது குஷ்பு சொல்லியிருக்காங்க, இல்லை பரவாயில்ல, இது ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற படம், இது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், நமக்கு பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, அதனால் என்ன அப்படின்னு சொல்லி குஷ்பு சொன்னதுனால தான் ஒத்துக்கிட்டாரு. அது ஒரு மன நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பக்கம் ரஜினி கதையெல்லாம் நிராகரிச்சுட்டே இருக்கார் அப்படின்னும் போது அது வேண்டான்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டார். சுந்தர் சி பக்கத்துலேருந்து நான் தப்புன்னு சொல்ல முடியாது. சுந்தர் சி வந்து பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குனர், அவருக்குன்னு ஒரு எப்படி சொல்வது தன்மானம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கும். அதை டச் பண்ணுற மாதிரி, அந்த ஈகோ டச் பண்ணுற மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம், அதனால தான் அப்படி பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் ரஜினியுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டுக்கு அப்படின்னு கேட்குறதுல தப்பு கிடையாது. ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த காலத்தில் யார் யார் வெற்றியாளர்களாக இருக்காங்களோ அவங்களோட தொடர்ந்து பயணிப்பார்.